திமுக வரலாறு தெரியாமல் அதை பேசுகிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது ஒரு ஆரம்பம். அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் பிறந்தாரா என்னன்னு தெரியல. இது பிறக்காத ஒரு தீய சக்தி தூய சக்தின்னு சொன்னால் பொதுமக்கள் சொல்லணும், இந்த இது தூய சக்தி, இது தீய சக்தின்னு. இவரே சொல்லிக்குவார், வாயிலிருந்து ஏதோ வருதான் அவருக்கு. வர்றதை மட்டும் அடக்கி வச்சுக்க சொல்லணும். சும்மாவே பத்திரிகைக்காரனை மைக்கை பார்த்தா ஓடுறாரு, பத்திரிகைக்காரனை பார்த்தா பதில் சொல்கிறதில்ல. இது வரைக்கும் முதலமைச்சர் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டுக்கு ஒரு பதில் சொல்கிறதில்ல. மைக்கு பிடிக்கும் போது மட்டும் வாயில் நல்லா வருதுன்றாரு, மீட்டிங்கில் பேசும்போது மட்டும் வாழ்ந்து கற்றுட்டு போயிடுறாரு. தீய சக்தி தூய சக்தி, எந்த சக்தி இந்த சக்தி, இவர் எந்த சக்தினே தெரியல. இவர் டோப்பா வார்த்தாருன்னா என்ன சக்தி, பீஞ்ச சக்தி இவர் தான் தலை, அதுதான் தெரியும். கையில் ஒரு பேப்பரும் தலையில் ஒரு டோப்பாவும் அவுத்துட்டாருன்னா இவர் எந்த சக்தியும் கிடையாது. இவர் கட்சி ஆரம்பிப்பது வயசு தான் இருக்கும், 2 வயசு 1 வயசு. அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தலைவர் அம்மா, புரட்சி தமிழின் எடப்பாடியார் ஆடின கட்சி, 30 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி. இதை பார்த்து தெரிஞ்சு 30 நாளில் தீஞ்ச சக்தின்னு சொன்னார்னா அவருடைய அறிவுத்தன்மை அவ்வளோதான். அவர் தான் திருத்திக்கணும். அவரை திருத்ததுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அவர் கூட இருக்கவங்கலாம் தற்கொலை. எம்எல்ஏ